பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் யாரை வந்து சேரும்? மூத்த பிள்ளையவா இல்ல இளைய பிள்ளையவா? இந்த கேள்வி உங்க எல்லாருடைய மனசுலயும் எழுந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் கர்மா விடை சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருடைய கர்ம வினை கூட குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளையும் வந்து சேரும்னு சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் எந்த பிள்ளையத்தான் வந்து சேரும் அப்படிங்கறத ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான விடை இந்த பதிவுல தான் இருக்கு. தாமதிக்க வேண்டாம், வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல பரீட்சித்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இந்த பரீட்சித் என்ற மன்னர் அபிமன்யுடைய மகனான பரீட்சித் கிடையாது. அதுக்கு முன்னாடி காலத்துல வாழ்ந்த ஒரு பரீட்சித் மன்னர். இவரு அயோத்தியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. இவரு இஸ்வாக குலத்தை சேர்ந்த மன்னர். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக தன்னுடைய குதிரையோட போறாரு. அந்த காடு ரொம்பவே அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மானை பாக்குறாரு. அந்த மானை எப்படியாவது வேட்டையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் பின்னாடியே போறாரு. ரொம்ப தூரம் துரத்திட்டு போறாரு. அந்த மான் கொஞ்ச நேரத்துல காணாமையே போயிடுச்சு. இந்த குதிரை வழி தவிரி வேற ஒரு காட்டுக்குள்ள வந்துருச்சு. நெடுந்தூரம் பயணம் பண்ணினதுனால அந்த குதிரைக்கும் சரி மன்னருக்கும் சரி பசியும் தாகமும் அதிகமா இருந்தது. அப்போ அவங்க வந்து நின்ன இடத்துல ஒரு குளக்கரை இருந்தது. களைப்பாவும் சோர்வாவும் இருந்ததனால அந்த குளத்துல இறங்கி நீராடுனா கொஞ்சம் நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. உடனே பரீட்சித் மன்னர் அந்த குளத்துக்குள்ள போறாரு, நீராடுறாரு. நீராடி முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள அந்த குளத்துல முங்கி எந்திரிக்கிறார். அப்போ அந்த குளக்கரையில ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கா. இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்கு, இங்க எப்படி ஒரு பெண் இருப்பா? உண்மையிலேயே அங்க அமர்ந்திருக்கிறது பெண் தானா அப்படின்னு தன்னுடைய கண்ணை கசக்கி பாக்குறாரு. கண்ணை நல்லா விழிச்சு பாக்குறப்போ அந்த பெண்ணை காணோம். என்னடா, நான் என் கண்ணு முன்னாடி பார்த்த இந்த பெண் கண்ணை கசக்கிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஆளை காணோமே அப்படின்னு யோசிச்சுட்டே குளத்திலிருந்து வெளியில வராரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெண் பாட்டு பாடுற சத்தம் கேட்டது. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, இங்க மனிதருடைய கால் தடம் எங்கேயுமே இல்ல. நான் பார்த்த பெண் மாயமா மறைஞ்சு போன மாதிரி இருந்தா, இப்போ பாடல் சத்தம் வேற கேட்குது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த திசையை நோக்கி நடந்து போறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போகவும் அங்க ஒரு நந்தவனம் வருது. அங்க பூக்களை பறிச்சுக்கிட்டே ஒரு அழகான பெண் பாட்டு பாடிட்டு இருக்கா. உடனே பரீட்சித் மகாராஜா அந்த பெண் கிட்ட போறாரு. அவ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. பார்க்கவும் பரீட்சித் மகாராஜாக்கு தன்னையே அறியாம உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்தது. நீ யாரு? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா நீ மட்டும் எப்படி இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அந்த பெண் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அவ மன்னனை பார்த்துட்டே இருந்தா. அந்த பார்வையிலேயே மன்னன் கேக்குறாரு, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என் கூட வந்துரு. நான் இந்த நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன். நீ இந்த நாட்டினுடைய மகாராணியா இருக்கலாம் அப்படின்னு பேசுறாரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த பெண் சொல்றா, சரி, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உறுதிமொழி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. இந்த பரீட்சித் மன்னன் அவள் மேல ஒரு மோகத்துல இருந்ததனால, நீ என்னானாலும் கேளு, உனக்காக நான் என்னானாலும் செய்வேன் அப்படின்னு கேட்க அந்த பெண் சொல்றா, உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் தண்ணீரை பார்க்கவே கூடாது. ஒருவேளை நான் தண்ணீரை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுடைய மனைவியா இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னான். பரீட்சித் மன்னன் எப்படி அதுக்கு சம்மதம் தெரிவிக்காம இருப்பாரு? அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்திலேயே அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவளை சந்தோஷமா அயோத்திக்கும் கூட்டிட்டு போறாரு. அவதான் நிபந்தனை வச்சிருக்கா இல்லையா, தண்ணீரையே பார்க்க கூடாது அப்படின்னு.
அதனால ஒரு தனிமையான இடத்துல தண்ணீர் அவள் கண்ணுல படாத அளவுக்கு ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. மன்னருடைய இந்த செயல்னால மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா தன்னுடைய நாட்டுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு எதையுமே பார்க்காம எந்த நேரமும் அந்த பெண் கூடவே தான் அந்த மன்னர் இருந்தார். அவங்க 2 பேருக்கும் சில பணிப்பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இடம் தெரியும். அதனால அந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அந்த பணிப்பெண் கிட்ட கேட்கிறார், மன்னர் எங்க இருக்காரு, எதனால தனிமையில இருக்காரு, எவ்வளவு நாள் இப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்க அந்த பணிப்பெண் சொல்றா, மன்னர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சதுல இருந்து தனிமையில தான் இருக்காரு. இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்ணுடைய நிபந்தனை. அந்த நிபந்தனை என்னன்னா, அவளுடைய கண்ணுல தண்ணீரே படக்கூடாது. ஒருவேளை அவள் தண்ணீரை பார்த்துட்டான்னா அவள் மன்னரை விட்டு போயிருவேன்னு சொல்லி இருக்கா. அதனால மன்னரும் எங்க கிட்ட சொல்லி இருக்காரு, எக்காரணத்துக்காகவும் அவளுடைய கண்ணுல தண்ணீர் படாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தலைமை அமைச்சருக்கு கொஞ்சம் மனநிறைவா இருந்தது. அவரே செயற்கையா ஒரு கானகத்தை பணியாட்கள் வச்சு உருவாக்கினார். அதுல நிறைய மரங்கள், விதவிதமான மலர்கள், பழங்கள் அப்படின்னு இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்தது. அதுல இருக்கக்கூடிய நீர் அமிர்தம் மாதிரி தெரிஞ்சது. அந்த குளத்தை வெள்ளை நிற முத்து வலைகளால மூடி வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த தலைமை அமைச்சர் மன்னரை தனிமையில சந்திச்சு சொல்றாரு, இங்க பக்கத்துல நீர் இல்லாம ஒரு அழகான காடு இருக்கு. அந்த காட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பெண்ணோட நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மன்னருக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. சரி, எவ்வளவு நாள் தான் இந்த அரண்மனைக்குள்ளேயே தனிமையில அவ கூட இருக்க முடியும், அதனால ஒரு சின்ன மாறுதலுக்காக நம்ம அந்த காட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போறாரு. ரொம்ப நாளா வெளியுலகத்தையே பார்க்காம இருந்த மன்னருக்கு அந்த கானகத்தை பார்க்கவும் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாவும் அமைதியாவும் இருந்தது. கொஞ்ச தூரம் 2 பேரும் நடந்து போறாங்க. அங்க ஒரு முல்லை பந்தலை பாக்குறாங்க. அந்த பந்தலுக்குள்ள போறாங்க. உள்ள போனதுமே அமிர்தம் மாதிரி பிரகாசத்தோட தெளிஞ்ச நீர் நிரம்பிய ஒரு குளத்தை பாக்குறாங்க. அந்த குளத்தை பார்க்கவுமே மன்னருக்கு மெய் மறந்து போச்சு. அந்த இடம் அவ்வளவு ரம்மியமா இருந்தது. அந்த பெண் சொன்ன நிபந்தனையவே மறந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரம் குளக்கரையில உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த மன்னர் சொன்னாரு, ரொம்ப நாள் ஆச்சுல, நீ இந்த குளத்துல வேணா போய் நீராடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பெண்ணும் மன்னர் சொன்ன மாதிரியே அந்த குளத்துல இறங்குறா. கொஞ்ச நேரத்திலேயே குளத்து நீர்ல மூழ்கிறா. மன்னர் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காரு. மூழ்கின அவ எழுந்து வரவே இல்லை. மன்னருக்கு ஒரே பதட்டமா இருந்தது. பக்கத்துல இருக்கக்கூடிய காவலர்களை அழைக்கிறாரு. உடனே இந்த குளத்துல இருக்கக்கூடிய நீரை எல்லாத்தையும் வெளியேத்துங்க அப்படின்னு சொல்லவும் வேலையாட்கள் நிறைய பேர் அந்த குளத்துல இருக்கக்கூடிய நீரை எல்லாத்தையுமே வெளியேத்துனாங்க. நீர் எல்லாத்தையும் வெளியேற்றினதுக்கு அப்புறமா அந்த குளத்துல இருந்தது வெறும் தவளைகள் மட்டும்தான். அதை பார்க்கவும் மன்னருக்கு அதிர்ச்சியாவும் கோபமாவும் இருந்தது. தன்னுடைய மனைவியை காணோம் அப்படின்றது அவருக்கு அதிர்ச்சி. இந்த தவளைகள் எல்லாம் சேர்ந்துதான் தன்னுடைய மனைவியை விழுங்கிருச்சு அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டாரு. காவலர்களிடம் சொல்லி அந்த குளத்துல இருக்கக்கூடிய அத்தனை தவளைகளையும் கொல்ல சொன்னாரு. அந்த காவலர்களும் அப்படியே செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம, இனிமே என்ன பார்க்க யாராவது வந்தா ஒரு தவளையை அடிச்சு கொண்டு கையில எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் என்னை பார்க்க அனுமதி அப்படின்னு கட்டளையிட்டாரு. அந்த அளவுக்கு தவளை இனத்து மேல கோபத்தோட இருந்தார். அதை தெரிஞ்சுக்கிட்டு தவளைகளுடைய மன்னன் தவசியுடைய ஆடைகளை அணிஞ்சிட்டு பரீட்சித் மன்னனை பார்க்கிறதுக்காக போறார். மன்னா, நீங்க தவளைகளை கொல்றது நியாயமே கிடையாது. ஒரு இனமே அழிஞ்சு போயிரும். தயவு செஞ்சு அதை விட்டுருங்க அப்படின்னு கேட்க
பரீட்சித் மன்னர் சொல்றாரு, என்னுடைய மனைவியை இந்த தவளைகள் எல்லாம் சேர்ந்துதான் விழுங்கிருச்சு. இப்போ என்னுடைய மனைவி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அதனால அந்த இனமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு கோபத்தோட சொன்னாரு. இதை கேட்ட அந்த தவளைகளுடைய மன்னன் சொல்றாரு, பரீட்சித் மன்னரே, என்னுடைய பெயர் ஆயு. நீங்க உங்களுடைய மனைவியா இவ்வளவு நாள் ஒருத்தி இருந்தா அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய மகளான சுசோபனை தான். உங்களுக்கு முன்னாடி பல மன்னர்களை இப்படி ஏமாற்றி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பரீட்சித் மன்னர் நிறுத்துறாரு. போதும், இதுக்கு மேல நீங்க அதை பத்தி எதுவுமே பேச வேணாம். எனக்கு அவள் வேணும், இப்பவே அவளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆயு தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்து பரீட்சித் கிட்ட ஒப்படைக்கிறார். தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாரு, இந்த மன்னர் உனக்காக காத்திருந்தாரு, அவருக்கு உண்டான சேவையை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அவளுடைய கெட்ட நடத்தையை அவரால் ஏத்துக்கவே முடியல. ஆயு அவருடைய மகள் கிட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய தவறான நடத்தையால பல மன்னர்களை ஏமாத்தின. பெண் மேல உள்ள மோகத்தால உன்னுடைய கணவர் ஒரு இனத்தையே அழிக்கணும்னு துணிஞ்சிட்டாரு. நீங்க 2 பேரும் செஞ்ச இந்த பாவம் ஒரு அந்தன ரூபத்துல வந்து உங்க பிள்ளைகளை பழி தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. பக்கத்துல இருந்ததுமே பரீட்சித் மன்னருடைய காதுல இந்த வார்த்தைகள் எதுவுமே விழுகல. தன்னுடைய மனைவி தனக்கு திரும்ப கிடைச்சதனால அவளையே பார்த்துக்கிட்டு நின்னாரு. சில காலங்கள் கழிச்சு அவங்களுக்கு 3 மகன்கள் பிறக்குறாங்க. முதல் மகன் சலன், 2வது மகன் பெயர் தலன், 3வது மகனுடைய பெயர் பலன். காலங்கள் உருண்டோடுது. பரீட்சித் மன்னர் தன்னுடைய அரியணையை மூத்த மகனான சலன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கானகத்துக்கு போறாரு. சலன் அரியணை ஏறின கொஞ்ச நாட்களிலேயே காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறார். குதிரை பூட்டிய தேர்ல தேரோட்டியோட கிளம்பி போறாரு. அவங்க போனது ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய மானை பாக்குறாங்க. அந்த மானை பார்க்கவும் சலன் தேரோட்டி கிட்ட சொல்றாரு, வேகமா தேரை செலுத்து, அந்த மானை இன்னைக்கு வேட்டையாடியே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேரோட்டி சொல்றான், அந்த மானை நம்மனால துரத்தி பிடிக்க முடியாது, ஏன்னா அதற்கு குதிரைகள் நம்ம கிட்ட இல்ல, வாமி குதிரைகள் தான் அதுக்கு உகந்தது. அதை இந்த தேர்ல போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த மானை பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சலன் சொல்றாரு, வாமி குதிரையா? என்னது அது? அதை உடனே என்னன்னு என்கிட்ட நீ சொல்லலன்னா உன்னை கொன்னே தீத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. தேரோட்டி சொல்றான், வாமி குதிரை அப்படின்றது வாமதேவருக்கு சொந்தமானது. அதோடைய மனோவேகம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த குதிரை நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மானை சுலபமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சலன் தேரோட்டி கிட்ட, இப்பவே நீ வாமதேவருடைய ஆசிரமத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த தேரோட்டியும் தேரை எடுத்துட்டு வாமதேவருடைய ஆசிரமத்தை நோக்கி போறான். வாமதேவரை சந்திச்ச சலன் உடனே கேக்குறாரு, எனக்கு உங்களுடைய வாமி குதிரைகள் வேணும். நான் வேட்டையாடுறதுக்காக போனேன், ஒரு மானை வேட்டையாட முடியல. அப்பதான் இந்த தேரோட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாமி குதிரை ரொம்பவே மனோவேகம் உடையதுன்னு சொல்றான். அந்த குதிரைகளை இப்பவே நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வாமதேவர் சொல்றாரு, நீ உன்னுடைய தேவைக்காக இந்த குதிரை ஜோடியை கேட்கிற, நானும் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்கிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. வாமி குதிரைகளை வாங்கின சலன் கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய தேர்ல பூட்டிட்டு தேரோட்டியோட கிளம்பி போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா தேரோட்டி கிட்ட சொல்றாரு, இந்த குதிரைகள் ரத்தினங்களை பதிச்சு வச்சு என்னுடைய அரண்மனையில நிற்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கு. இந்த குதிரைகள் வாமதேவருடைய ஆசிரமத்துக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கானகத்துக்கு போய் மான வேட்டையாடிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப போறாரு. அந்த வாமி குதிரைகளை ரொம்ப பத்திரமா அரண்மனையில நிறுத்தி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆயிருச்சு. வாமி குதிரையை சலன் வாமதேவருக்கு திரும்ப கொடுக்கவே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்ட வாமதேவர் முதல்ல தன்னுடைய சீடனான ஆத்திரேயாவை அனுப்பி அந்த வாமி குதிரைகளை வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த சீடனும் சலனை போய் சந்திக்கிறான். வாமி குதிரைகளை கேட்கிறான். அப்போ சலன் சொல்றாரு, இந்த குதிரைகள் ரத்தினங்களை பதிக்க வச்சு என்னுடைய அரண்மனையில ரொம்ப சந்தோஷமா மரியாதையான இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட குதிரைகள் இந்த வாமதேவருடைய ஆசிரமத்துக்கு எதுக்கு தேவை? தேவையில்லாம அவர் ஒரு அந்தணர், அவருக்கு குதிரைகள் தேவையே கிடையாது. என்கிட்ட அது பத்திரமா இருக்கு அப்படின்னு நீ போய் உன்னுடைய குரு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த சீடனும் சலன் சொன்னதை அப்படியே போய் வாமதேவர் கிட்ட சொல்றான். வாமதேவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. உடனே சலனுடைய அரண்மனைக்கு போய் கேட்கிறார், என்னுடைய குதிரையை நீ ஒரு காரியத்தை முடிக்கணும்னு கேட்டு வாங்கினேன். உன்னை நம்பி நான் கொடுத்தேன். குறிப்பிட்ட காலம் அப்புறம் நீ அந்த குதிரை திரும்ப கொடுக்கல. இப்போ நான் அதை கேட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு அந்த குதிரையை கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. வாமதேவரே, இந்த குதிரைகளை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு அந்த குதிரை தேவையே கிடையாது. அதனால அது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வாமதேவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்தணருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறினா உனக்கு மரணமே ஏற்படும், ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சலன் சொல்றாரு, குதிரைகளை கண்டிப்பா உனக்கு கொடுக்க முடியாது. இது ரொம்பவே பயிற்று வைக்கப்பட்ட நல்ல குதிரைகளா இருக்கு. இதை வச்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு வேணும்னா கழுதைகளோ இல்ல வேறு குதிரையோ தரேன், உன்னை சுமக்கிறதுக்குத்தானே. ஆனா இந்த குதிரைகள் இருந்தா எனக்கு நிறைய லாபம் இருக்கு. அதனால வாமி குதிரை இனிமேல் உனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு கட்டளையா சொல்லிட்டாரு. இதை கேட்ட வாமதேவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு அந்தணன், நீ என்னை ஏமாத்திட்ட. அதற்கான பாவத்தை நீ அனுபவிச்சே தீரணும். பயங்கரமான முகம் கொண்ட பலம் வாய்ந்த 4 கடும் ராட்சசர்கள் உன்னை கூர்மையான ஈட்டியால கொல்லுவாங்க. சலத் சொல்றாரு, வாமதேவரே, எண்ணத்தாலையும் வார்த்தையாலையும் செயலாலையும் என்னுடைய உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அந்தனை நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது நடக்கவே நடக்காது. நான் இப்போ கட்டளை இட்டேன்னா அதே பிரகாசமான ஈட்டிகளால உன்னையும் உன்னுடைய சீடர்களையும் இப்பவே என்னால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வாமதேவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு. உடனே சில மந்திரங்களை சொல்றாரு. சொன்ன அடுத்த நொடி அந்த இடத்துல 4 பயங்கர முகம் கொண்ட ராட்சசர்கள் கையில கூர்மையான ஈட்டியோட சலனை சுற்றி நின்னாங்க. வாமதேவர் சலனை கொல்லணும்னு கட்டளையிட அடுத்த நொடி அந்த பயங்கர முகம் கொண்ட ராட்சசர்கள் சலனை கொன்னாங்க. 4 துண்டுகளா வெட்டி வீசினாங்க. சலன் இறந்து போன கொஞ்ச நாள்லயே சலனுடைய சகோதரனான தலன் அரியணை ஏறினான். சில காலம் போகுது. அப்போ வாமதேவர் இந்த தலனை சந்திக்கிறதுக்காக போறாரு. என்னுடைய வாமி குதிரையை நீங்களாவது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பணிவோட கேக்குறாரு. அதை கேட்ட தலன் சொல்றான், வாமி குதிரை எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. உன்னாலதான் என்னுடைய சகோதரன் இறந்து போயிட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய அரண்மனைக்கு வந்து மறுபடியும் நீ வாமி குதிரையை கேட்ப அப்படின்னு சொல்லி தேரோட்டியை கூப்பிட்டு சொல்றான். நீ உடனே போய் நான் வச்சிருக்கக்கூடிய அம்புல ஏதாவது ஒரு அழகான அம்பை எடுத்து அதுல நஞ்சு பூசி எடுத்துட்டு வா. அதை கண்டிப்பா இந்த வாமதேவர் மேல ஈட்டி வழியால அவரை தரையில விழுக வச்சிரும். அதுக்கப்புறமா நிறைய நாய்களை வச்சு இந்த வாமதேவரை கிழிச்சு குதிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த வாமதேவர் சொல்றாரு, என்னைய நீ அம்புகளால கிழிக்க போறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது.
உனக்கு ஜெயனித் அப்படின்னு ஒரு மகன் இருக்கான் இல்லையா? அவனுக்கு 10 வயது இருக்கும். நீ அந்த அம்பை என்னைய நோக்கி ஏவுனேன்னா அந்த அம்பு நேரா உன்னுடைய பையனை போய் துளைக்கும். உன்னுடைய மகனை நீ இழப்ப அப்படின்னு சொல்றாரு. தலன் அதை எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. தேரோட்டி அந்த சமயத்துல நஞ்சு தடவன அம்பையும் கொண்டு வந்துட்டான். தலன் ஏவுன அம்பு அந்த புறத்துல இருக்கக்கூடிய தலனுடைய மகனுடைய மார்புல போய் பாஞ்சு அதே நேரத்துல உயிரையும் விட்டுட்டான். தன்னுடைய மகன் இறந்து போன செய்தி தலனுக்கு வரவும் கோபம் அதிகமாயிருச்சு. உன்னை குறி வச்சு தாக்குனா அம்பு அந்த புறத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மகனை நோக்கி போயிருச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேரோட்டி கிட்ட சொல்லி இன்னும் ஒரு பெரிய கூர்மையான அம்பை நஞ்சு தடவி எடுத்துட்டு வர சொன்னான். சொன்ன மாதிரியே தேரோட்டி பயங்கரமான பெரிய அம்பு ஒன்னை நஞ்சு தடவி எடுத்துக்கிட்டு வந்தான். தலன் எப்படியாவது இந்த முறை வாமதேவரை கொன்னே தீரணும் அப்படின்னு குறி வைக்கிறான். ஆனா குறி வச்ச அடுத்த சமயம் செயல் இழந்து போயிட்டான். வாமதேவரை தாக்க நினைச்சு தலனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. குறி வச்சு அசைக்க கூட முடியல. கை கால்கள் எல்லாமே செயல் இழந்து போயிருச்சு. குறி வச்சு எப்படி நின்னாரோ அதே நிலையில சிலை மாதிரி நிக்கிறாரு. தலனால பேச முடியல. ஆனா மனதார சொல்றான், வாமதேவருடைய மகிமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாமதேவர் வாழட்டும் அப்படின்னு மனசிலேயே சொல்லிக்கிட்டான். நினைச்சு பாக்குறான், என்னை நம்பி மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. நான் செயலிழந்து போய் எவ்வளவு நாள் இருக்கிறது? இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு இப்பதான் எல்லாத்தையும் யோசிக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட வாமதேவர் சொல்றாரு, எந்த அம்பை குறி வச்சு என்ன கொல்லணும்னு நினைச்சு இப்போ நீ செயலிழந்து போய் நிக்கிறியோ அந்த அன்பை உன்னுடைய மனைவி அவளுடைய கையால வந்து தொட்டா உன்னுடைய நிலைமை சரியாயிரும் அப்படின்னு சொன்னாரு. உடனே தலனுடைய மனைவி வந்து அந்த அம்பை தொடுறாங்க. தலனுடைய நிலைமை சாதாரணமா ஆயிருச்சு. உடல் உறுப்புகள், கை கால்கள் எல்லாமே சாதாரணமா செயல்பட்டுச்சு. தலனுடைய மனைவி கிட்ட வாமதேவர் சொல்றாரு, நீ ரொம்ப புனிதமானவர். அதனாலதான் நீ அந்த அன்பை தொட்ட அடுத்த நொடி தலனுடைய நிலைமை சரியாயிருச்சு. அதனால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஐயா, என்னுடைய கணவர் இந்த பாவத்திலிருந்து விடுபடணும், அதுதான் எனக்கு வேணுங்கிற வரம் அப்படின்னு கேட்க வாமதேவர் சொல்றாரு, நீ ரொம்பவே புனிதமானவள். அதனாலேயே உன்னுடைய கணவர் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்ட தலன் அடுத்த நொடியே வாமதேவரை வணங்கி நின்று அவருடைய வாமி குதிரைகளை மரியாதையோட அவர் கூடவே அனுப்பி வச்சான். பாத்தீங்களா, பரீட்சித் மன்னன் ஒரு பெண் மேல இருந்த மோகத்தினால தவளை இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நிறைய தவளைகளை கொன்னுக்கிட்டே இருந்தார். அவருடைய மனைவி தவறான நடத்தையால பல மன்னர்களை ஏமாத்தினார். இவங்க 2 பேரும் செஞ்ச பாவத்துக்குத்தான் இவங்களுடைய மூத்த மகனான சலன் அனுபவிச்சான். அரியணை ஏறின கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமா சலனுடைய தம்பியான தலனும் அரியணை ஏறினான். ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தலனுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனா வாமதேவரை மரியாதையா இல்லாம நடத்தினதுக்காக அவனுடைய மூத்த மகன்தான் இறந்து போயிட்டான். பெற்றவர்கள் செஞ்ச பாவம் மூத்த பிள்ளைகளைத்தான் வந்து சேரும். அதன்படி பரீட்சித் மன்னன் செஞ்ச பாவம் சலனுக்கு வந்தது. தலன் செஞ்ச பாவம் அவருடைய மூத்த மகனுக்கு வந்தது. சலன் உயிரை விட்டான். தலன் செஞ்ச பாவத்துக்கு அவருடைய மூத்த மகன் உயிரை விட்டான். பரீட்சித் மன்னனோ அவருடைய மனைவியோ செஞ்ச பாவங்கள் ஒவ்வொரு மகன்களுக்கா படிப்படியா குறைஞ்சு கடைசி மகனான பலனுக்கு அது பலனாதான் கிடைச்சது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது.
மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.